திமுக தேமுதிக இடையேயான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது தேமுதிகவை சேர்ந்த எல்.கே. சுதீஷ் பேசி வருகிறார். நேரடி காட்சியை பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். எந்தெந்த தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை இன்றைய தினம் நடைபெற்றது. அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்த்தோம். ஒரு கடைசி கட்டமாக நடைபெற்ற தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஒரு கடைசி கட்டமாக நடைபெற்ற தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஒரு கடைசி கட்டமாக நடைபெற்ற தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஒரு கடைசி கட்டமாக நடைபெற்ற தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஒரு கடைசி கட்டமாக நடைபெற்ற தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஒரு கடைசி கட்டமாக நடைபெற்ற தொகுதி பங்கீடு திமுகவுடைய தலைமையும் எங்களுடைய தேமுதிக தலைமையும் பேசி சுமூகமாக 10 தொகுதி கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது சாயந்தரம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்.